வங்கக்கடலில் 2 நாட்களாக நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் தாவேகா தலைவர் விஜய் இன்று பரப்புரை. விமானம் மூலம் திருச்சி வரும் விஜய் சாலை மார்க்கமாக நாமக்கல் பயணம் மேற்கொள்கிறார். சென்னையில் விளையாட்டு திடல், பூங்காக்கள் என 7 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். செனாய் நகரில் பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டு திடலை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டார். இரண்டு கிலோ சர்க்கரை, 2 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ கடலை பருப்பு என தீபாவளி பரிசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மணல் கொள்ளையர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தேர்தல் முடிந்தவுடன் வேறு கட்சிக்கு சென்று விடுவார் என்றும் விமர்சனம். அதிமுக கூட்டத்திற்கு வரும் வாகனங்களை வரவிடாமல் போலீசார் தடுக்க முயற்சி என இபிஎஸ் குற்றச்சாட்டு. காற்றுக்கு எப்படி தடை போட முடியாதோ அதேபோல் அதிமுகவினருக்கும் திமுக ஆட்சி தடை போட முடியாது என்றும் ஆவேசம். தாவேகா தலைவர் விஜய்க்கு அரசியல் தெரியவில்லை என நடிகர் எஸ்.வி. சேகர் விமர்சனம். அரசியல் மற்றும் தேர்தல் என்ன என்பதை 2026 தேர்தல் விஜய்க்கு புரிய வைக்கும் என பேட்டி. அரசின் நிர்வாக தோல்விகளை மறைக்க மக்களின் வரிப்பணத்தை வெட்டியாக வாரி இறைத்து பிரம்மாண்ட விழா எடுக்கிறது திமுக. விடியா அரசு வீழும் காலம் நெருங்கிவிட்டதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு சட்டவிரோதம் அல்ல, அது மாநில அரசின் உரிமை என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு மூழ்கும் கப்பல். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடும் விமர்சனம். கோவையில் வங்கி கணக்கை முடக்கியது குறித்து விளக்கம் கேட்ட தொழிலதிபர் மீது சரமாரி தாக்குதல். வங்கியின் மேலாளர் அடியாட்களை வைத்து தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார்.
முதலமைச்சர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் வாக்காளர் பட்டியலை தணிக்கை செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் பாஜக மனு. 19,476 வாக்காளர் பதிவுகள் சந்தேகத்திற்குரியதாகவும் தகுதியற்றவையாகவும் உள்ளதாக குற்றச்சாட்டு. கமுதி அருகே உப்பங்குளத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளருக்கு அரிவாள் வெட்டு. பெண்ணுடன் திருமணம் மீறிய உறவில் இருந்ததால் உறவினர்கள் தாக்குதல் என தகவல். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வை 5.53 லட்சம் பேர் எழுத அனுமதி. 9 மணிக்கு மேல் வந்தால் தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதி இல்லை என்றும் அறிவிப்பு. சார்பு உதவி ஆய்வாளர் பதவிக்கு டிசம்பர் 21ஆம் தேதி தேர்வு நடத்துகிறது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம். தேர்வு நடத்துவதற்கான பள்ளி கல்லூரிகளின் பட்டியல் அனுப்ப அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு. நெல்லை அருகே ஜெபம் செய்ய சென்ற கிறிஸ்தவர்களை தடுத்து குங்குமம் பூசி மிரட்டிய புகாரில் போலீசார் நடவடிக்கை. பூவிருந்தவள்ளி அருகே சாலையோரம் குவியலாக கொட்டப்பட்டு ரசாயன கழிவுகள். ஆபத்தான கழிவுகளை விரைந்து அகற்ற வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அமராவதி ஓட்டலில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. அமராவதி ஓட்டலின் உரிமையாளர் வீட்டிலும் அதிகாரிகள் அதிரடி ரெய்ட். வாலாஜாபேட்டை அருகே அம்மூர் பகுதியில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு. அதிகாரிகளுடன் வாக்குவாதம். அம்மூர் சோழிங்கர் சாலையில் மறியல் போராட்டம். கும்பகோணம் அருகே நவராத்திரி விழாவை முன்னிட்டு பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் கோவிலில் பண அலங்காரம். செல்லாத 500, 1000, 2000 நோட்டுகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டதால் சர்ச்சை. போடிநாயக்கனூர் அருகே பிரசித்தி பெற்ற கருப்பசுவாமி கோவிலில் நடிகர் தனுஷ் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம். விரைவில் வெளியாகும் இட்லி கடை திரைப்படம் வெற்றியடைய வேண்டி கோவில் முன் பிரார்த்தனை. கேரள மாநிலம் அருக்குட்டியில் ஜெயில் வடிவில் பெரியாருக்கு நினைவிடம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் அமைச்சர் ஏவா வேலு அடிக்கல் நாட்டினார். பூட்டான் இறக்குமதி காரை சுங்கத்துறை பறிமுதல் செய்ததற்கு எதிராக நடிகர் துல்கர் சல்மான் கேரள உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்யாமல் காரை பறிமுதல் செய்ததாக மனுவில் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் இஸ்லாமியர்கள் நடத்திய பேரணியில் வன்முறை வெடித்ததால் பதற்றம்.
அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட ஐ லவ் முகமது என்ற கூடாரத்தை போலீசார் அகற்றியதால் கல்வீச்சு, தடியடி. லடாக் வன்முறையில் 4 பேர் பலியான சம்பவத்தின் எதிரொலி. வன்முறையை தூண்டியதாக சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் கைது. மருந்து பொருட்களுக்கு அமெரிக்கா 100% வரி விதித்த விவகாரம். தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மத்திய அரசு விளக்கம். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரைக்கு எதிர்ப்பு. நெதன்யாகு உரையாற்ற தொடங்கும் முன்னரே பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் வெளிநடப்பு. ஹமாஸ் இயக்கத்தை முழுமையாக ஒழிக்கும் வரை காசாவில் போர் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் திட்டவட்டம். பிணை கைதிகளை விடுவித்து ஹமாஸ் இயக்கத்தினர் சரணடைய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் டிக்டாக் செயலி இயங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ட்ரம்ப். சீனாவை மிரட்டி டிக்டாக் செயலியை அமெரிக்கா வாங்கிவிட்டதாக சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சனம். ஆசிய கோப்பை T20 தொடர். இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி சூப்பர் ஓவரில் த்ரில் வெற்றி.